ஆயருக்குள்ள சிறுமிகளுக்கு மழை வெயிலுக்குரிய தெய்வங்கள் என்னதுன்னு தெரியாது. அவர்களிடம் கல்வி அறிவு இல்லை. எனவே பொதுவாக ஆழிமழை கண்ணான்னு அழைக்கிறாங்க. ஒரு தோற்றத்துக்கு இவர்கள் கண்ணனையே அழைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஒரு குழந்தையை அழைக்க கண்ணான்னு சொல்கிறோம். அதே மாதிரி பர்ஜன்யா என்றதுக்கு பதிலாக கண்ணான்னு சொல்லி இவங்க அழைக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, மேகத்துக்கு அதிபதியான பர்ஜைனே நாங்கள் சொல்வதை கேள், உன்னிடம் ஒரு சொட்டு தண்ணீரை கூட வைத்து கொள்ளாதே, கடல் நீர் முழுவதையும் முகர்ந்து கொண்டு மேலே சென்று உலகாலும் முதல்வனாகிய கண்ணனின் நிறம் போல் கருத்து வலிமையான தோள்களுடைய பத்மநாபன் கையிலுள்ள பிரகாசமான சக்கரத்தை போல் மின்னலை வீசி வலம்புரி சங்கு போல ஒலிப்பது போல் ஒலித்து இடி எழுப்பி வெற்றியை மட்டுமேட்டு மனது சாரங்கம் போல வில்லிலிருந்து புறப்படும் அம்புகளைப் போல மழை பொழிவாயாக. அந்த மழையால் நாங்கள் இவ்வுலகில் மகிழ்வுடன் வாழ்வோம். மார்கழி நீராளுக்காக எல்லா நீர்நிலையும் நிரப்பி எங்களை மகிழ்ச்சி அடைய செய்வாயாக அப்படின்னு சொல்கிறேன்.